டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. நம்ம போன வீடியோவிலலாம் என்ன பார்த்தோம், எப்படி நம்ம கற்பனையை க்ளே மாடலில் உருவமாக மாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்தேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஹாப்பி. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எப்படி ப்ராப்பராக ஒரு மாடல் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாடி பார்த்ததெல்லாம் நீங்கள் ஒரு மாடல்னால் என்ன இன்ட்ரடியூஸிங் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாடலில் ஒரு ப்ராப்பராக எப்படி ஒரு மெத்தட் பண்ணுறது, முதல்ல ஒரு சார்ட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, முடிந்தால் டாப் வியூ வரைஞ்சிக்கோங்க. ஒரே ஷீட்டில் டாப் வியூ நாட் நெசசரி, பட் அது இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு 3 வியூவும் வச்சுக்கணுன்னா, அப்போ தான் நீங்கள் எலிமெண்ட்ஸு ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு பார்ட்டும் செய்ய முடியும். அதை பார்த்து எல்லாமே பேசிக் ஷேப்ஸு தான் மாடல். அதுக்கப்புறம் தான் அதை ஃபைன் டியூனாக கொண்டு வர்றதெல்லாம். முதல்ல பேசிக் ஷேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாடி, சிலிண்டர், ஃபேஸ், கோன், லெக்ஸு, ஸ்ட்ரிப்பு, 4 ஸ்ட்ரிப் ஒரே சைஸை செஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் லெக்கு ஒரு ஹைட்டு ஃபஸ்ட்டு கம்மியான லெக் ஹைட்டில் மாடல் பண்ணி பழகுங்க. அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணலாம். லெக்கோட ஹைட்டை சப்போஸ் அந்த ஸ்டாண்டிங் லெவல் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஆர்மச்சூர் பண்ணணும். அதை பற்றி அடுத்தது சொல்லித்தரேன். இப்போ மாடலுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பேசிக்ஸ் டூல்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் இன்ட்ரடக்ஷன்லேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பக்கத்தில் நீங்கள் வரைஞ்ச ஷீட் இருக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸோடைய பார்ட்ஸ்லாம் இருக்கணும். பேஸு, அதுக்கப்புறம் அந்த பாடி, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஃபேஸுக்கு, லெக்குக்கு தனியாக சின்னதாக பிரித்து அதை ரஃப்பாக அசம்பிள் பண்ணி ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கணும். இதை நான் போன மாடல்லையும் அதுக்கு முந்தின மாடல்லையும் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அடுத்தது, இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யணும்னு தோணுதோ, எந்த எலிமெண்ட் வேணால் முதல்ல பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி செய்யணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பாடி செய்கிறீங்க அப்படின்னா, அந்த பாடியோடைய அந்த சிலிண்டர் ஷேப்பை அந்தந்த அனிமலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதனுடைய ஸ்டமக்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். ஹெர்பிவோர் அப்படின்னா ஸ்டமக் பெருசாக இருக்கும், ஏன்னா அது தாவர உண்ணிகள். அடுத்தது கார்னிவோர்ஸ்னால் அது ஓடி இரைகளை வேட்டையாடுறதுனால அதுக்கு வயிறு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சதைப்பற்றுள் கம்மியாக இருக்கும், உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். அதனுடைய லெக்ஸில் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹெர்பிவோர், கார்னிவோருக்கு இதெல்லாம் இந்த வித்தியாசங்கள் என்னங்கிறத நீங்கள் செஞ்சு அது மாதிரி செய்யணும். பேஸ் இப்போ செய்ய போகும்போது இந்த மாதிரி சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன், பேஸ் கரெக்டாக ரவுண்டாக இருக்கணும் அல்லது ஸ்கொயராக இருக்கணுங்கிற இல்லை. ஒரு ராக் மாதிரி இருக்கலாம், ராக் மேலே கூட நிற்கலாம். அது இல்லை ஒரு டேபிள் மாதிரி இருக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் பேஸ் செய்யலாம். பேஸ் நான் இப்படி தான் செய்யணுங்கிறதான் இல்லை. பட்டு அதை நல்லா நீங்கள் அதை ரோலர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா இட் வில் பி பாண்டு. இந்த இது ஹெவி பாண்டாக இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸுக்கும் க்ளே பார்ட்டிகிள் இன்னொன்றும் நல்லா ஹெவியாக பிடிச்சிக்கும். கிராக்கை அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் அதை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு மேலே அதுக்கு மேலே வைக்கக்கூடிய மாடல் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ரோலர் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிக்கிறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரிங் சர்ஃபேஸை உண்டாக்கிக்கிறது. நீங்கள் அதுக்கு மேலே மாடல் வைக்கும்போது கிரிப்னஸ் இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்போ அந்த டெக்ஸ்சர்ஸ் இருந்ததுனாக்கா அது மேலே அந்த மாதிரி ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ண முடியும். இது பாடி. இப்போ இந்த நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த க்ளே இருக்கு இல்லையா, இது பாடிக்காக ஒவ்வொரு பார்ட்டுக்காக எலிமெண்ட்டுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்ததில் அது பாடி ஷேப்.
பாடி ஷேப் முதல்ல எப்படின்னா சிலிண்டர் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதுகெலும்பு உள்ள பிராணிகள் செய்ய போகும்போது அந்த ஷார்ப்னஸை நம்ம வந்து அந்த மேலே முதுகில் கொடுக்கணும். அப்புறம் எந்தெந்த இடத்துல வந்து சதைப்பற்று கம்மியாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் கிராட்டர்ஸை உருவாக்கி ரிட்ஜஸ் சில இடத்துல கிராட்டர்ஸ் பள்ளங்களையும் மேடுகளையும் நீங்கள் வந்து அந்த நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க பாருங்கள், உங்கள் அவுட்லைன் ஸ்கெட்சு அதை பார்த்து நீங்கள் அதை வந்து பண்ணிக்கணும். பக்கத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபி வச்சுக்கலாம். பக்கத்தில் மொபைல்லையோ அல்லது ப்ரிண்ட் அவுட்டோ பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரிஜினல் ப்ரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பார்த்து நீங்கள் எதுக்கு யூஸ் ஆகுன்னா, அதுலேயும் நீங்கள் 3 வியூ நீங்கள் வரைகிறது எசென்ஷியல். கண்டிப்பாக நீங்கள் வரையணும், அது வந்து மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் ஸ்கெட்சு பண்ணிங்கன்னா தான் மாடலிங் ஐடியா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எடுத்தோடனே மாடல் செய்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காம நீங்கள் அதிருப்தியாகி நடுவுலையே நீங்கள் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. மாடல் செய்கிறது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு. ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் வரைங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டமக் ஏரியாவில் குறைச்சாச்சு. இந்த பக்கம் இந்த போன், இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்திருக்கோம். இந்த மேலே அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு லெக்கு ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் கிராட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல பள்ளமாக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து ரிட்ஜஸும் கிராட்டர்ஸும் முடிஞ்ச ஒருபாடு அதுக்கடுத்து இந்த மாதிரி போன், அதாவது கார்னிவர்ஸ்லாம் போன் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து இப்போ என்ன தான் சிங்கம் புலியாக இருந்தாலும் அதுக்கு அந்த அதனுடைய எக்ஸசைசஸ்னால், பாடி எக்ஸசைசஸ்னால் அது வந்து இந்த போன் வந்து கொஞ்சம் வெளியில், அதாவது முதுகெலும்பு கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம காட்டும் போகும்போது அது இன்னும் ரியலாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேடியலாக இப்படி பள்ளத்தை உருவாக்கிக்கணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே நீங்கள் எடுத்து வச்சு ஒர்க் பண்ண போகும்போது அது வந்து கரெக்டாக ரியலான அந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப எலும்பு தெரியாமல் கொஞ்சம் ரியலான சைஸ் இதுக்கு ஷேப் வந்துடும். ஸோ நீங்கள் அடிக்கடி அது எடுத்தீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, அட்டாச் பண்ணணும் அடுத்தடுத்த எலிமெண்ட். அப்போ அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை வச்சுட்டு இதுக்கு அடுத்தது என்ன எலிமெண்ட் செய்ய போகிறோம்? ஹெட் செய்யணும், அப்புறம் நெக்கு செய்யணும். இப்போ இந்த எலிமெண்ட்டு நெக்கை வந்து அந்த பாடியோடு அட்டாச் பண்ண போகும்போது ஃபிங்கர்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அட்டாச் ஆகிடும். வாட்ரு யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கிராக்ஸு அதிகமாக வருது அப்படின்னா கூட அந்த கிராக்ஸ் முழுசாக எடுத்துகிட்டு டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை அதில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் கிராக் ஆகுதுன்னு சொல்லி மேலே மட்டும் லேசாக ப்ரெஷ் வச்சோ வாட்டர் ப்ரெஷ் வச்சோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள கிராக் டெவலப் ஆகிருக்கும், 2 பார்ட் தனியாக வந்துடும். ஸோ சப்போஸ் கிராக் வருது அப்படின்னா அதை அந்த பார்ட்டையே 2 எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ரெஷ் வச்சு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அட்டாச் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதுதான் ப்ராப்பர் மெத்தடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஹெட்டு வந்து வச்சு பார்த்துட்டு ஓகே இவ்வளோ கிளியர் இருந்தால் போதும், இவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத ரஃப்பாக நீங்கள் ரஃப் மாடல் முதல்ல பண்ணிக்கணும். ரஃப்பாக நீங்கள் மாடல் செஞ்சு அதெல்லாம் நீங்கள் எடுத்து தான் தனி எலிமெண்ட்டாக வச்சுக்கணும். அது நம்ம ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? போன எபிசோடில் நம்ம போன இதில் பார்த்தோம் வீடியோவில் டெம்பிள் டவர், டெம்பிள் டவர் பண்ண போகும்போது எப்படி நம்ம வந்து அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணோம், எப்படி தனித்தனியாக எடுத்து ஒன்றுக்கும் தனியாக பேஸ் தனியாக அந்த கோபுரம் தனியாக கலசம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் தான் அட்டாச் பண்ணணும் ரஃப்பாக. அது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ரஃப்பாக முதல்ல வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங் ஃபைன் ஒர்க்ஸ்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பண்ணணும். டூல் வச்சு ஃபைன் ஒர்க்ஸ் பண்ணணும். அதாவது டிசைன்ஸ், எலிமெண்ட் மேக்கிங் அண்டு அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட், எவ்ரிதிங். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து
இந்த மாதிரி ஃபேஸை நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம டாக் செய்கிறோம் அப்படின்னா அதோட ஃபேஸோட ஃப்ரண்ட் வியூ, எக்ஸாக்ட் ஃப்ரண்ட் வியூ எடுத்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்ம வந்து ரஃப்பாக ட்ரையாங்குலர் ஷேப்பு லெங்க்த்தாக, அதாவது ஒரு ட்ரையாங்குலர் சாலிடு லெங்க்த்தியாக ட்ரையாங்குலராக ஒரு எலிமெண்ட் ஒன்று செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரைபாட் மாதிரியான இப்போ பாருங்கள் ட்ரையாங்குலர் ஷேப்பு. இப்போ இந்த பக்கம் இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இப்படி இருக்குது பாருங்கள் ஆங்குலராக. ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து மேலேருந்து மேல் பக்கம் இருந்து மவுத்து வந்து ஆங்குலராக மேலேருந்து இப்படி வந்து ஆங்குலராக செய்யணும். ஆங்குலராக இருந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு டாக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ டாப் வியூ மேலே பார்க்குறோம் இப்போ டாகை, திரும்பவும் அப்படியே நம்ம ஃப்ரண்ட் வியூ கொண்டு வரோம். டாகோட மவுத்தோட ஃப்ரண்ட் வியூ கொண்டு வரோம். இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்க போகும்போது இந்த பாருங்கள், இப்போது டாப்புக்கு இந்த சைட் ஆங்குலராக இருக்கணும். மேலே இருந்து இந்த பக்கம் ஆங்குலராக இருக்குது பாருங்கள் கீழே. அப்போ எல் ஷேப், இந்த ஆங்குலர் ஷேப் இருந்தால் தான் அது வந்து டாக் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா கேட்ரேஜ், அந்த கேட்ரேஜோட இதை வச்சு அல்லது பால் பென்னோட ஃப்ரண்ட்டு, அதாவது வந்து சின்ன ஒரு ரிப் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் கண்ணுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா லெங்க்த்தியாக முன்னாடி நல்லா கோன், அப்போ கோன் ஷேப்பாக பண்ணிவிட்டு அந்த கோனே ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரையாங்குலராக இருக்க மாதிரி ரெண்டு பக்கமும் ஆங்குலர் வந்து நம்ம அந்த போத் சைடும் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஆங்குலராக வர்ற மாதிரி வச்சிடணும். அடுத்தது இப்போ இந்த இது இருக்கு இல்லையா நெக்கு, பாடி மாதிரி இது வருது பாருங்கள் கிராக்கு பரப்பும்போது அப்படி துண்டை உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே ப்ரஷ்ஷில் வாட்டர் தொட்டு அடிச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அட்டாச் பண்ணணும். பாருங்கள் நம்மோட அந்த ஹெட்டை அதே மெத்தடு தான், ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணாலும் அதே மெத்தடு தான். எப்படி நெக்கை பாடியோட அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி ஹெட்டை வந்து நெக்கோடு அட்டாச் பண்ணுறது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நெக்கும் கிடச்சிருச்சு, ஹெட்டு கிடச்சிருச்சு, நமக்கு பாடியும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி ரஃப்பாக நீங்கள் அதை ரஃப்பாக ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்து லெக்கு செய்கிறது. இப்போ நம்ம லெக்கு செய்யும்போது கொஞ்சம் கவனிக்கணும், ஹைட்டாக செய்யணும். இப்போ டாக் வந்து நீங்கள் வந்து ஒரு ராஜபாளையம் டாக் ஒன்று செய்கிறீங்க, ஹைட்டாக இருக்கிற மாதிரினா கண்டிப்பாக அதுக்கு ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணணும். இப்போ ஆர்மச்சூர் ரெடி பண்ணுறது அப்படின்னா கம்பி வந்து நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு டாக் நமக்கு எப்படி போன் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி அந்த கம்பியால் அந்த டாக் மாதிரி அனிமல் மாதிரி எந்த அனிமலோ அந்த அனிமல் மாதிரி ஃபஸ்ட் வந்து ரஃப்பாக ஸ்கெலிட்டன் ரெடி பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது கிளியராக உங்களுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாக்டாக நம்ம அந்த ஷேப் சொல்லணும்னா ப்ரிசம், இப்போ நம்ம ப்ரிசம் ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த இதெல்லாம் ஐ பால்ஸு இதெல்லாம் கொடுத்து ஒன்றா. இது இயர்ஸ் வந்து நீங்கள் பாலாக மாற்றிக்கோங்க. பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த பால் ஷேப்பாக இருக்கிறத வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இயர்ஸ் ஆயிரும். ஒரு சைடு எவ்வளோ ஹேங் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டு சிமெட்ரிக்கலாக இந்த பக்கமும் அட்டாச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி அட்டாச் பண்ணணும். இப்போ இயர்ஸை தலை மேலே நடுமண்டையில் அட்டாச் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் அது ரியலாக இருக்கும். அது இல்லாமல் லேசாக கொண்டு போய் உப்புமா வச்சு லைட்டாக ஒட்ட வச்சுருந்தீங்கன்னா அது கீழேயும் விழுந்துடும், ரியலாகவும் இருக்காது. ஸோ லெக்காக இருந்தாலும் சரி எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி நல்லா கொண்டு போய் இப்போ சைடில் நல்லா மேலே கொண்டு போய் அட்டாச் பண்ணிங்கன்னா தான் அது ரியலாக அந்த உடம்போட பார்ட்டு கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு சைடில் அட்டாச் ஆகிருக்கிறது தெரியும்.
ஓகே. இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ எப்படி பாடி சிலிண்டர்லேருந்து எப்படி ஒரு ஷேப்பு அதாவது அதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து கிராட்டர்ஸ், ரிட்ஜஸ், பள்ளம், மேடு ரெண்டுமே இருக்கணுமோ அதை மாற்றி, அதுக்கப்புறம் நெக் செஞ்சு அதை அட்டாச் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரிசம் ஷேப்பில் வந்து ஹெட்டோட பேசிக் ஷேப்பு செஞ்சு அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அதாவது ப்ரிசத்தோட டாப்லேருந்து ஃப்ரண்ட் ஃபேஸு, அதாவது வாய், அதாவது நம்ம மவுத் இருக்க ஏரியா வந்து ஆங்குலராக பாட்டம் ஆங்குலரில் கீழே இருக்கிற மாதிரி செஞ்சு அதை வந்து நம்ம 2 சின்ன சர்க்குலர் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை தான் ஐபால்ஸு 2 பக்கம் வச்சு அப்புறம் இயர்ஸ் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்து லெக்கு செய்யும்போது அதான் நான் சொன்ன மாதிரி ஹைட் கம்மியாகவே முதல்ல செஞ்சுக்கோங்க. லெக்கு போயிடும், ஹைட்டாக செய்ய வேண்டாம். இப்போ ஹைட் வந்து இப்போ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இப்படி செய்யுங்க. ஆனால் ஹைட்டை வந்து குறைச்சிருங்க. கடைசியில் வந்து ஹைட்டை குறைச்சி ப்ரெஸ் பண்ணி அந்த பேஸில் உட்கார வச்சுருங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆர்மச்சூர் இருந்தால் தான் அந்த ஆர்மச்சூரில் கரெக்டாக நிற்கும். ஆர்மச்சூர்னால் ஸ்கெலிட்டன். இப்போ நம்ம மெட்டல் வயர்ஸ் வச்சு அந்த ஸ்கெலிட்டனை உருவாக்கி அதுக்கு மேலே க்ளேவை அப்ளை பண்ணி கொண்டு வர்றது. இது நான் உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பெண்டு வரணும். இந்த மாதிரி மேலே டாப்பில் ஒரு கோன் மாதிரி செஞ்சு டாப்பில் மேக்ஸிமம் பாட்டமில் வர மினிமம் இந்த மாதிரி கொண்டு வரணும்னு உங்களுக்கு காட்டுறேனே ஒழிய, நீங்கள் இப்படி செஞ்சு அட்டாச் பண்ணி நிற்க வச்சிங்கன்னா அது நிற்காது. பாருங்கள், இப்போ சைடில் தான் அட்டாச் பண்ணிடுற மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ சைடு அந்த அளவுக்கு கொண்டு போகணும், அந்த அளவுக்கு செய்யணும். ஸோ இது வந்து இதே மாதிரி இன்னொன்று, இப்போ இதை ஒன்று பிடிச்சி பார்த்துட்டு 2 லெக்கும் ஒரே மாதிரி செய்யணுன்னா அது கீழே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்க, சைடில் தான் அட்டாச் பண்ணணும். கொண்டு போய் பாட்டமில், அதாவது பாட்டம் சைடு ஆஃப் த பாடியில் கொண்டு போய் அதை அட்டாச் பண்ணக்கூடாது. ஷுட் நாட் டூ லைக் தட். இப்போ யூ மஸ்ட் அட்டாச் த எலிமெண்ட் ஆஃப் லெக் அட் சைடு ஆஃப் த பாடிங்க. பாருங்கள், சைடு ஆஃப் த பாடி. அது எந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, எண்ட் மோஸ்ட் ஆஃப் பேக் சைடு ஆஃப் த பாடி, அதாவது மேக்ஸிமம் உடம்பினுடைய கடைசி இந்த பக்கத்தை அட்டாச் பண்ணணும். சைடில் தான் அட்டாச் பண்ணி மேலே வந்து ப்ளெண்ட் பண்ணி விடணும். இப்போ லெக் இருக்கா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மாடல் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபைனல் டச்சில் இப்படி இருக்காது. ஏன்னா ஆர்மச்சூர் நம்ம பண்ணாததுனால இது நிற்காது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி செஞ்சுட்டு நிற்கலையே அப்படின்னா, நிற்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆர்மச்சூரே இல்லாமல் ஒவ்வொரு எலிமெண்ட்டும், லெக் ஆகட்டும், எல்லாத்தையும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுத்துருங்க. ட்ரை டைம் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து அட்டாச் பண்ணிங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஸ்டிஃபாக இருக்கும். நல்லா ரிமெம்பர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் லெக்குக்கு 20-25 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த எலிமெண்ட்டை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், அது பர்ஃபெக்டாக கரெக்டாக நிற்கும். ஏன்னா நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணுன்னா அது 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆனால் தான் ஃபுல்லாக ட்ரை ஆகும். 5-6 ஹவர்ஸ்க்கு. அதுக்கு நடுவில் ஒரு 30 மினிட்ஸில் வந்து அது வந்து ரெஜிக்டாக இருக்கும். அடுத்த எலிமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இதுவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்து, ஆல்ரெடி நீங்கள் பண்ண எலிமெண்ட் ஃபார் பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நீங்கள் அந்த லெக் அட்டாச் பண்ணும்போது அதுவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா, இட் வில் நாட் அட்டாச்சிங் and it will not show perfect shape. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ஷேப்பை உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ கிவ் ட்ரை டைம் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேன் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த க்ளே மாடல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போது யூ மஸ்ட் பி ஒர்க் குயிக்லி. ஏன்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆகிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி 2வது லெக்கு பண்ணி அது மேலே வச்சு பார்க்கணும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி 2வது லெக் வச்சு 2ம் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சைடில் அட்டாச் பண்ணால் யூ கெட் ப்ராப்பர்
ஷேப்பு இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா போதும். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனமாக கேட்டு புரிஞ்சு அது மாதிரி செஞ்சிங்கன்னா மாடலிங் மேற்கொண்டு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நாட் ஓன்லி லிவிங் திங்ஸ் பட் ஆல்சோ த நான் லிவிங் திங்ஸ் எலிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாலும் அதுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ட்ரை டைம் கொடுங்க. மினிமம் 10 to 15 minutes ட்ரை டைம் கொடுத்துட்டு அது ட்ரை ஆன அப்புறம் அதுக்கடுத்த எலிமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டான ஒரு இது கொண்டு வரும். இப்போ சிமெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிமெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி டெக்ஸ்சரிங் ஒர்க் வாலில் பண்ண போகும்போது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அந்த சிமெண்ட் பேஸ்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் அது மேலே ட்ரை சிமெண்ட்டை மேலே சிதறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரையான சிமெண்ட்டை எதுக்கு அப்படி செய்கிறாங்கன்னா, அது ரெஜிட்டாக இருக்கணும். அந்த செவுத்தில் நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணது ரெஜிட்டாக செவுத்தில் நின்னால் தான் மேலே நம்ம அதுக்கடுத்த எலிமெண்ட் அட்டாச் பண்ணிகிட்டே போக முடியும். அதுக்காக அது மாதிரி அவங்க செய்கிறாங்க சிமெண்ட் ஒர்க்கில். பட் நம்ம க்ளே ஒர்க்கில் களிமண்ணை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ட்ரை டைம் கொடுக்கணும். ட்ரை டைம் ஒரு 10 minutes கொடுத்துட்டு அது நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எடுத்திங்கன்னா அதை ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கரெக்டாக அவங்க கைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது எடுத்திங்கனாலே அதில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ அல்லது அதில் ரிட்ஜோ எதுவும் வராது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு ட்ரை டைம் விட்டுட்டு அடுத்த எலிமெண்ட் செய்யுங்க. இவ்வளோ நேரம் நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இது இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் க்ளே மாடல். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதே மாதிரி அடுத்த சைடு அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஏதாவது மியூசிக்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் இந்த பார்த்திங்களா, அது மாதிரி ரெண்டும் சேர்ந்துச்சு. இப்போ சைட்லேயும் இதே மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த சைட்ஸ் நீங்கள் இந்த ரிவால்வ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை பார்த்தா தான் அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நான் போன ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. ஏதோ போயிட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு வச்சுருந்துருப்பீங்க இந்த மாதிரி பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதை விட பெட்டர் ஐடியா நீங்கள் பிரேக் எடுத்தப்பறம் உங்களுக்கு கிடைக்கும். இது நாட் ஓன்லி க்ளே மாடல் பட் ஆல்சோ ட்ராயிங், மியூசிக், எவ்ரிதிங், கம்போசிங், எவ்ரிதிங். சரி, இப்போ பார்த்திங்கன்னா சைடில் தான் அட்டாச் பண்ணணும். மஸ்ட் பி நாட் ஃபிக்ஸ் அட் த பாட்டம் சைடு. ஷுட் நாட் ஃபிக்ஸ் அட் த பாட்டம் சைடு. மஸ்ட் பி ஃபிக்ஸ் அட் த சைடு ஆஃப் த பாடி. எவ்ரி லிவிங் திங்ஸ், நீங்கள் எந்த லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி தான், ஹியூமன் ஆல்சோ சைடில் தான் அட்டாச் பண்ணணும். ஓகே, பாடி செஞ்சுட்டு சைடில் அட்டாச் பண்ணணும். ஸோ இது இப்படி இருக்குது. இதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் லெக்கு செஞ்சு ஃப்ரண்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணணும். எக்ஸஸாக உள்ள க்ளேவை வயர் டூல் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். பார்த்திங்களா, வயர் டூல் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க முடியாது. ஏன்னா அது ட்ரை டைம் கொடுத்து நீங்கள் பொறுமையாக செய்யணும் ஒவ்வொன்றும். இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு 40 minutes முடியாதுங்க, அது அப்படிலாம் நடக்காது. ட்ரை டைம் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைனா க்ளேவை ட்ரை கண்டிஷனில் அந்த ஒரு பக்குவமாக வச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கிவ் ட்ரை டைம் ஃபார் அட்லீஸ்ட் 10 to 10 minutes, then only you go to another step. ஓகே, அதனால் நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற க்ளேலாம் விடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டே அந்த லெக்ஸ் இந்த அட்டாச்மெண்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த லெக்குக்கு நடுவில் உள்ள கேப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா டச்சாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போஸ் நீங்கள் அதை கொஞ்சம் வைடராக வேணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் கால், இட் வில் ப்ரோக்கன். ஸோ
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முதலையே, அதனால தான் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி எவ்ரி ஸ்டெப்ஸுக்கும் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணணும் க்ளே மாடலில். இப்போ ட்ராயிங் ஷீட்டில் நீங்கள் வரைகிறது அது வந்து எப்படின்னா, நீங்கள் 2Dயில் பார்க்குறீங்க ஒர்க் பண்ணுறதுங்க. 2Dயில் ஒர்க் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து விஷுவலாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த ட்ராயிங்கை, ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் உங்களால் அதனுடைய ஷேப்ஸ் வந்து மிஸ்டேக்ஸோ அல்லது நீங்கள் ஆட் பண்ணுறதோ ஒர்க்கை எதுவோ செய்ய முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது. 3 டைமென்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போது யூ மஸ்ட் பி ரொட்டேட், ரிவால்வ் ஆல் த sides of object model and you every ஒரு 10 minutes 15 minutes வரை ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல் த சைட்ஸ். அப்போ தான் அது எதோட சிமிலாரிட்டி வித் யுவர் பிரிண்ட் அவுட் ஆஃப் மாடல். நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க 2D மாடல், அதுவும் பிரிண்ட் அவுட் வேறு எடுத்துருக்கீங்க. அதை பார்த்து செஞ்சு அதை ரொட்டேட் பண்ணி பார்த்து அதே மாதிரி சிமிலாரிட்டி இருக்கான்னு ஒவ்வொரு வியூவும் பாருங்கள். டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ பாருங்கள். நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுல தான் இந்த மாடலுடைய அந்த பர்ஃபெக்ஷன் வர்றது அதில் தான் இருக்குது. ஓகே, வீடியோவை பார்த்து நீங்கள் மாடல் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, வாட்ச் பண்ணுவீங்க, எல்லாமே ஹாப்பி. ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். I always expect your ஒர்க்கு. நான் உனக்கு நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் எனக்கு பண்ணால் தான், சார் இந்த பிரச்சனை இந்த இடத்துல இப்படி வருது சார், என்ன நீங்கள் சொல்கிறீங்க அதை சொல்லலையே, இப்படி வருது, இந்த இடத்துல நான் பண்ணுவோம், அந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை இந்த மாதிரி வருது, அதை எனக்கு கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, கமெண்ட்டை நிறைய கேளுங்க. கேட்கும்போது தான் நான் கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இதுக்காக தான் சார் இப்படி சொன்னாரா அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். பார்த்தீங்களா, இந்த கேப் கொடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி இப்போது கார்னிவர்ஸாக இருக்கிறதுனால நிறைய கேப், அந்த ஒரு லெக்குக்கு இன்னொரு கேப் இருக்கும். இதே ஹெர்பிவோர்ஸாக இருந்ததுன்னா கம்மியாக இருக்கும். இப்போ எலிஃபெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்குக்கும் இன்னொரு லெக்குக்கும், அதாவது ரியர் சைடு லெக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேக் சைடு லெக்கில் ரெண்டுக்குமே கேப் கம்மியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு லெக்குனா ஃப்ரண்ட் சைடு லெக்குக்கும் கேப் கம்மியாக இருக்கும். ஆனால் கார்னிவர்ஸில் அப்படி இருக்காது. பிகாஸ் ஆஃப் their exercises and the building the shape depending upon their exercises. அது ஓடுது இல்லையா, அதை தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் லெக் வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் செஞ்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கோன் ஷேப்பில் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஸில் நிற்க வச்சுட்டு அப்புறம் அதர் ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த லெக்கில் கொண்டு வரலாம். அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த லெக்கை நிறைய ட்ரை டைம் ஒரு 15-30 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுத்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே அதுவும் ட்ரை ஆகிடும். ஸோ இதுவும் ட்ரை ஆகிடுச்சுன்னா அட்டாச் பண்ண முடியாது. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கோன் ஷேப்பில் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதை பேஸில் நிற்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் கொண்டு வாங்க. ரெண்டையுமே ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டியாக வச்சுக்கோங்க. 2 லெக் கோன் தான், கோன் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சைடில் தான் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி தான். எப்படி ரியர் கொஞ்சம் நேரம் ட்ரை டைம் கொடுங்க. அதை தான் நான் அப்படி சொன்னேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 5 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுத்துட்டு தான் அதை எடுத்து, ஏன்னா ரொம்ப நேரம் ட்ரை டைமும் கொடுத்துடக்கூடாது. எலிமெண்ட் அட்டாச் பண்ணுற சிக்கல் இருக்குது. உடனேவும் எடுத்து அட்டாச் பண்ணக்கூடாது. ஸோ 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் புரியும். நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, மியூசிக்கு ஒரு அழகான மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு, எப்போவுமே மியூசிக் ப்ளேலே இருக்கணும் பக்கத்தில். மைல்டாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களை ரொம்ப பூஸ்ட் பண்ணும். நீங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். உங்களுக்கு நம்மளாம் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறோன்னு நினைப்பீங்க. அந்த மியூசிக் அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. நாட் ஓன்லி ட்ராயிங் பட் ஆல்சோ திஸ் மாடலிங். இது பாருங்க, இப்படி ரஃப்பாக ஒரு லெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அட்டாச் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். சைடில் பாடியோட சைடில் தான் அட்டாச் பண்ணணும், நாட் பாட்டம் சைடு. பாருங்கள், இந்த மாதிரி சைடில் அட்டாச் பண்ணணும். சைடில் அட்டாச் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ளெண்ட் பண்ணி விடணும் ஃபிங்கர்ஸாலேயே. டூல்ஸ்லாம் வேண்டாம், டூல்ஸ்லாம் ஃபிங்கர்ஸே போதும். ஃபிங்கர்ஸாலேயே ப்ரெஸ் பண்ணி ப்ளெண்ட் பண்ணி விட்டால் போதும். ப்ளெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த லெக்கு அப்படியே ஃபுட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் ஏரியாவையும் ஒரு பால் ஷேப்பில் உருட்டி அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த ஃபுட் ஏரியா போதும். ஓகே, ரைட். இப்போ அதை நீங்கள் பண்ண அந்த மாடல் எடுத்து பேஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லெக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டினது அது மாதிரி அசிட்டிஸில் இல்லையேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஸ்கெலிட்டன் ஆர்மச்சூர் பண்ணி தான் அது பண்ணால் ஹைட்டாக பண்ணக்கூடிய மாடல்லாம் அப்படி செய்யணும். இது வந்து ஷார்ட்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம். அதனால தான் லெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித் ப்ராடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டாக்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி செஞ்சால் தான் இது நிற்கும். ஸோ அதுக்காக நான் அதை காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய நுணுக்கம் உங்களுக்கு புரியும். ஓகே, நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். We can meet next video.